Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. எந்த பிரச்சனை என்றாலும் திமுக குழு அமைப்பதாகவும் ஆனால் அந்த குழு செயல்படுவது இல்லை என்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உறவினர்கள் அமர்வதற்காக புதிய காத்திருப்போர் கூடம் அமைக்கும் பணியை அந்த தொகுதி தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த பிரச்சனை என்றாலும் அதற்கு உடனடியாக திமுக அரசு குழு அமைக்கும் என்றும் ஆனால் அந்த குழு செயல்படுவது இல்லை என்றும் தெரிவித்தார். சாதி வாரி கணக்கெடுப்பை மாநிலங்களே மேற்கொள்ளலாம் என்றும் அதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் கூறிய வானதி சீனிவாசன், மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தனது பொறுப்பை திமுக தட்டி கழிப்பதாக தெரிவித்தார். பேரிடர் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்னை வெள்ளத்தின் போது இதற்கென்று ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை அமைச்சாங்க. அதாவது திராவிட மாடல் அரசாங்கத்தில் நிபுணர் குழுவை அமைக்கிறதுல குறையே கிடையாது. பொருளாதார பிரச்சனையாக சர்வதேச வல்லுநர் பொருளாதார குழு, ஆனால் திருப்பி பார்த்தா அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலம் நம்ம தமிழ்நாடு. சரி, சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, உடனே முதலமைச்சர் ஒரு குழு அமைச்சார். குழுவில் போட்டவங்க எல்லாருமே சிறந்த அந்த துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தான். ஏனென்றால் திருப்புகழ் அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி, நேபாள் நாட்டிலே மழை வெள்ளம் வந்த போது கூட இந்திய அரசால் அனுப்பிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. ஆனால் அவரை நியமித்து அந்த குழுவோட பரிந்துரை எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. திருப்பியும் மழை வந்த போது அதே மாதிரி சென்னை வெள்ளம் தான் இருந்தது. அரசுக்கு முதல்ல உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்கின்ற செயல் திட்டம் ஒன்று இருக்கணும். திராவிட மாடலில் வெறும் பேச்சு தான் இருக்கே தவிர செயல் திட்டம் இல்லை.